யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆரா சிவாஜியா? எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு போகும்போது என்ன செஞ்சார், சிவாஜி கணேசன் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன செஞ்சார், இதுதான் முக்கியமான விஷயம். மக்கள் மனதில் எம்ஜிஆர் நீடித்து நிற்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது, சிவாஜி கணேசன் அரசியலில் வெற்றி பெறாமல் போவதற்கு என்ன காரணம் இருக்கிறது, அதான் இப்போ முக்கியமாக பாசப்படுது தோழர்களே. ஏன் எம்ஜிஆருக்கு மக்கள் அடர்த்தியான வெற்றியை கொடுத்தாங்க, சிவாஜி கணேசனுக்கு ஏன் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமானது. யார் ஒருத்தர் கூட யார் இருக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்களோடு எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு யார் இருந்தார் தெரியுமா? பஞ்சங்கார்களும் பராரிகளும் எளிய மக்களும் ரிக்ஷா தொழிலாளர்களும் கூலி தொழிலாளிகளும் விவசாயிகளும் இருந்தார்கள். அப்போ காங்கிரஸில் யார் இருந்தா? காமராஜரோடும் ராஜாஜியோடும் இருந்தவர்கள் யாருன்னா மிட்டா மிராசதாரர்கள், ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், பெரும் தனக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், நிலக்கிழார்கள், இவங்கெல்லாம் அவங்க இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற காங்கிரஸ் எல்லாம் அப்படின்னா நினச்சிடாதீங்க. இப்போ கூட ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு காமராஜரை பற்றி, ஏழை பங்காளன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் யாரும் கூழும் குடிக்கலை, யாரும் பழைய சோறும் சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கலை. ஏசியில் தான் இருந்தாங்க, நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெரிய விலை உயர்ந்த வாகனத்தில் தான் போயிட்டு இருந்தாங்க, மாளிகையில் தான் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் பேசினா இன்றைக்கி எல்லாம் போட்டு முட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க. அதை கூட ஒரு காணொலி போடலாம், தப்பு கிடையாது. இங்கே அண்ணாவை போல் எளிமையாக ஒருவன் வாழ்ந்ததாக அரசியல் துறையில் சரித்திரம் கிடையாது அவர் காலத்தில் அப்படி அண்ணா அவர்களுக்கு பக்கத்தில் மக்கள் ஈர்த்து இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் அண்ணா கூட இருக்கிறார் அப்படிங்கிற. சிவாஜியும் அண்ணா கூட தான் இருக்கார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தாக்க யார் இருக்குன்னா நம்மால் கலைஞர் அங்கே இருக்கார். கலைஞர் சினிமா துறையில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறார். வசனகர்த்தால் வசனம் கலைஞர் கருணாநிதினு போட்டால் கைதட்டு பயங்கரமாக வரும். வசனம் கருணாநிதினு போட்டால் கைதட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு மனோகரா பராசக்தி உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுச்சு சிவாஜி. எம்ஜிஆருக்கு மலைக்கண்ணன் மதுரை வீரன் கொண்டு போய் உச்சத்தில் போய் நிற்கி. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்குள்ளே இருக்காங்களா? எம்ஜிஆர், சிவாஜி, கலைவாணர், எஸ்எஸ்ஆர், கேஆர் ராமசாமி, இப்படி எம்ஆர் ராதா, இவங்க எல்லாருமே பெரியாரை தொட்டு திராவிட இயக்கத்தை சுற்றி இருக்கிறாங்க. இதில் தனித்துவமாக யாராவது ஒருத்தங்க தானே வர முடியும். 1 2 3 அப்படி வரிசை வரணும்னா யார் முதல்ல யார் ரெண்டாவதுன்னு வரும் இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்தில் தான் பிள்ளையாருக்கு நான் தேங்காய் உடைக்கவும் மாட்டேன், பிள்ளையாரும் உடைக்க மாட்டேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் தத்துவத்திற்கு இணங்க அவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாறி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டார். யார்? சிவாஜி. இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க. திருப்பதி கோயிலுக்கு போன உடனே திருப்பதிக்கு கோயிலுக்கு போகிறது சிவாஜி கணேசனை மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிவாஜி கணேசனுக்கு ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை ஆகி போயிடுது. உடனே கண்ணதாசன் என்ன செய்கிறாருன்னா அப்புறம் திமுகவில் தான் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா இவரெல்லாம் அண்ணா உயிரோடு இருக்கின்ற காலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, சரி நமக்கு இனிமேல் இது சரிப்பட்டு வராது, எல்லாரும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் தன்னுடைய திரைத்தென்றல்ங்கிற பத்திரிக்கையில் கண்ணதாசன் சிவாஜியை இன்னதுன்னு இல்லை தாக்கி எழுதுகிறார். நீ எப்படி கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போனது நம்மளுடைய கொள்கைக்கே விரோதமானது அப்படின்னு சொல்லியதாக. அந்த கண்ணதாசன் தான் பின்னால் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அதில் அது தனி கதை, அது தனியாக பார்க்கலாம் இல்லையா? இப்படி போயிட்டுருக்கு இல்லையா? இப்படி போன உடனே சிவாஜி கணேசன் விலகிட்டார், அரசியலேருந்து விலகிட்டார். விலகின ஒரு நேரம் என்ன பண்ணிட்டார், எதுக்கடா போட்டுக்கிட்டு எதிர்கட்சியில் போராடிக்கிட்டு தமிழ்ங்கிறாங்க, திராவிடம்ங்கிறாங்க, இந்தி எதிர்ப்புங்கிறாங்க, சமூக நீதிங்கிறாங்க, பகுத்தறிவுங்கிறாங்க, சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க, ஒரே போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டியை நேராக கிளப்பி காமராஜர் கூட போயிட்டார். காமராஜர் கூட போனாங்க என்ன தெரியுமா? போலீஸ், பகட்டு, பட்டம், பதவி, சினிமாவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, காந்தி மாமா, காந்தி நேரு மாமா, பட்டேல் அப்படின்ட்டு அழகா ராஜாஜின்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக போடுவோன்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். ஆனால் எம்ஜிஆர் கடுமையான பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தில் போய் சேர்ந்ததுனால சிவாஜியோட வாழ்க்கையும் திரைப்பயணமும் எளிமையாகிவிட்டது. ஆனால் சினிமாவில் போய் அவர் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி படத்தையும் நேரு படத்தையும் காமராஜர் படத்தையும்
ராஜாஜி படத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பார் சில நேரங்கள். ராஜாஜிக்கும் காமராஜருக்கு சண்டை வரும்போது அதை வந்து தனியாக மாறிட்டாங்க. சரியா? இவர் வந்து என்ன பண்ணார்னா, முழுக்க முழுக்க பேரறிஞர் அண்ணாவை, தனித்தமிழை, பகுத்தறிவை, சுயமரியாதையை காட்டி எளிய மக்கள்கிட்டலாம் போய் சேர்ந்துட்டார் எம்ஜிஆர். இப்போ 2 பேருக்கும் தனித்துருவமாச்சா, வேறு வேறு திசையில் போச்சு. சரி, இவங்க 2 பேரும் எலெக்ஷனில் சந்திக்கணும், நேரடியாக சந்திக்கணும். என்ன செய்யணும்? இவர் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டார், இவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி போயிட்டார். அண்ணா இருந்த திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டார். சரி, எப்படி போனாங்க? அதுதான் முக்கியம். ஏன் சிவாஜி கணேசன் தோற்றார், எம்ஜிஆர் வென்றார் அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற பொழுது தேங்காய் சீனிவாசன் ஒரு இடத்துல குறிப்பிட்றார். நான் அந்த ஒரு விஷயத்தை இதில் நான் கட்டாயம் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். தோழர்களே, நான் ஆதாரத்தோடு சொல்லுங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. முழுமையாக ஆதாரத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்த புத்தகத்திலிருந்து நான் எடுக்கிறேன். ஒன்றில் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு. கூடவே தேங்காய் சீனிவாசன் வண்டிக்குள்ளே உட்கார்றாரு. வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு அவரும் கூட போய் பிரச்சாரத்துக்கு ஒரு கதை விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது உள்ளே போகிறார். போகும்போது காரில் ஏறி உட்காருங்க, பேசிக்கிட்டே போவோம்னு சொல்லி சொல்கிறார். காரில் உட்கார்றாரு. கீழே 2 சிமெண்டு மூடை மாதிரி 1-2 கிடக்கு. அதில் வந்துட்டு அதை கொஞ்சம் தள்ளி விடுறாரு. வெயிட்டாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலை, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. என்ன சீனிவாசன் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாரு. இல்லைண்ணே, ரொம்ப கீழே இருக்குது, இது கொண்டு டிக்கியில் கூட போட்டுடலாம்ண்ணா அப்படிங்கிற லெவலில் அவர் வரும்போது. யாருக்கு? தேங்காய் சீனிவாசன். அப்படின்ன உடனே அது ஒன்றும் இல்லை, டிக்கிலெலாம் போட முடியாது, போகிறதுலாம் வேலை கிடக்குது, அது என்னென்னு தான் திறந்து பாருங்களேன் அப்படின்னா. என்னன்னு திறந்து பார்த்தா அந்த மூடைகளில் முழுவதும் 100 ரூபாய் கட்டும், 10 ரூபாய் கட்டும், 20 ரூபாய் கட்டும் பணக்கட்டுகள் குமிஞ்சு போய் கிடக்குது. அப்போ சொன்னாரா, அண்ணே சீனிவாச, தேர்தலுக்கு போவோம், பிரச்சாரத்துக்கு போவோம், வேட்பாளர்கள் செலவுக்கு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யாருன்னே கொடுக்குறது? நம்ம தானே செலவு கொடுக்கணும். அப்போ நம்ம பிரச்சார செலவு நம்ம தானே பார்த்துக்கிடணும். நல்லா கவனிக்கணும், பிரச்சார செலவையும் இவர் தான் பார்க்குறாரு, அந்த வேட்பாளர் செலவையும் இவர் தான் பார்க்குறாரு. பிரச்சார ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எம்ஜிஆரே பணத்தை கொடுக்குறாரு. மூட்டைகளில் பணத்தை கட்டி கொண்டு போய் அவர் தொகுதிக்கு இல்லை, அதுதான் தெரிஞ்சுக்கணும். 234 தொகுதியில் அவர் தொகுதிக்கு இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்களுக்கு எம்ஜிஆர் தனது உழைப்பில் சம்பாதித்த பணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் போய் கொடுக்குறாரு. எப்போ வெற்றி பெறாங்க? சரி, இங்கே சிவாஜி கணேசன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்க இல்லையா? சிவாஜி கணேசன் நேராக போடுறாரு. நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். ராஜாஜியோ அண்ணா முதலமைச்சராகி பிரச்சனையாகி அந்த தேர்தலோட பிரச்சார ஸ்டைல் என்ன இருந்தது அதுதான் சொல்ல போகிறோம். இப்போது நேராக சிவாஜி கணேசன் அங்கே போய் இறங்கிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனுக்கு பிரச்சார வேன் கட்சி கொடுத்துரும், பாதுகாப்பு கட்சி கொடுத்துரும், பிரச்சார பயண படிச்செலவு கட்சி கொடுத்துரும். ஏரியாவில் வேட்பாளராக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரன் நிற்பான், பெரிய பணக்காரன் நிற்பான், கோடீஸ்வரன் நிற்பான், அவங்களுக்கெல்லாம் யாரும் இருக்காது. சிவாஜி மாளிகைகளில் தங்குவார், அவர் இருக்கிறதுக்கு இடம் எதுவுமே தேவையில்லை, பெரிய கூட்டம் அவர்களுக்காக இருக்கும், எல்லாமே செட்டப்பாக இருக்கும். இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெரிய அளவில் புரிஞ்சிக்கிட மாட்டார். ஏன்னா ஆளுங்கட்சி இல்லையா, சகல வசதியோட பிரச்சாரத்துக்கு இதுகளில் போவாங்க. அப்படி போனவர் போய் மேடையில் என்ன போய் பேசுவார்? ஏய், என் சக நடிகராக எம்ஜிஆர் அவர்களே, என்னை போல் நீ நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்னை போல் நீ திரையில் அழ முடியுமா கேட்குறார். வாரியா நீ போட்டிக்கு, நேருக்கு நேர் வாரியா, நம்ம போய் சந்திப்போம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேட்டைக்காரன் உங்களிடம் ஓட்டு கேட்டு வருவான், மக்களை எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி காமராஜரே பதறுகிற அளவுக்கான பிரச்சாரத்தோட யுக்தி எம்ஜிஆர்கிட்ட இருந்தது. மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாங்க. அதனால் எம்ஜிஆரை நேரடியாக அட்டாக் பண்ணி சிவாஜி கணேசன் பேசுகிறார். அப்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நாள் நடிங்க, எப்படி வேணாலும் போடுங்க தம்பி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, என் படத்துக்கு வரக்கூடிய வசூல் உனக்கு வருமானு கேட்குறாரு. 2 பேர் இறங்கி தரையில் போகுமான்னு கேட்குறாரு. யார் வெற்றி பெறுதான்னு பார்ப்போமான்னு அப்படின்னு சொல்லி. ஆனால் எம்ஜிஆருக்கு பின்னாடி யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே எஸ்எஸ்ஆர் வருவார். நான் சொன்னது தான், பின்னாடியே கலைவாணர் வருவார். இந்த கூட்டங்கள் எம்ஆர் ராதா அப்படிங்கிற சினிமாவில் பிரச்சாரங்கள் மூலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வருவாங்க. பெரும் பட்டாளம் அங்கிட்டு கூடி வரும் எம்ஜிஆர் போகும்போது.
அவர் யாரை கூப்பிட்டாலும் அந்த திரைத்துறைக்கு வர்றது மாதிரி இருக்குது. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களோடு யார் வருவாங்க? காமெடி நடிகராக வருவாங்க எல்லாருமே. யார் வர இந்த ஒரு விரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இந்த கிராஸ் பாத்திகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு வரும். மக்கள் ரசிக்கத்தக்க ஆளாக இருக்காது. அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. சிவாஜி கணேசனுக்கு அப்போ தான் அவருக்கு தான் புரியுது, நடிகர் திலகம் அவர்களுக்கு புரியுதுன்னா, ராஜாஜியும் காமராஜரும் கொண்டு போய் ஒரு கட்டத்தில் வந்து, தம்பி கணேசன் அவர்களே, நீங்கள் வந்து இனிமேல் எம்ஜிஆரை நேரடியாக கேட்க சாதிய, நீங்கள் போய் ஓட்டு கேளுங்கன்னார். ஆனால் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கலைவாணர்கள், நான் ஏன் பணத்திற்கு நான் கஷ்டப்பட வேண்டும்? சாதாரண கட்சிக்காரனை வேட்பாளராக போடு, குதிரை வண்டி ஓட்டுறவனை வேட்பாளராக போடு, கூலி தொழிலாளியை வேட்பாளராக போடு, சுமை தூக்கும் தொழிலாளியை வேட்பாளராக போடு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக வேறு மாதிரி இருக்கும். இவர்கள் மாதிரி வேட்பாளர்களுக்கு தான் எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த பணத்தையும் கொடுத்து தன்னுடைய முகத்தை காட்டினால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரக்கூடிய அந்த காட்சி இருந்தது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நேராக முருகன் திருத்தணி கோயிலுக்கு போகிறாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துட்டு முருகன் வேல் இருக்கு பாருங்க, அந்த வேலை தூக்கிக்கிட்டு வெற்றி வேல் வீர வேல்ன்ட்டு வராரு பிரச்சாரத்துக்கு. பத்திரிகைகள் அனைத்தும் பெரிய செய்தியாக அதை வந்து போடுறாங்க. எப்படி இருக்கும் அன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் யார் கையில் இருந்தது? எம்ஜிஆர் எப்படி இருப்பார்னா, அங்கே இருக்கக்கூடிய வயக்காட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுமில்லாத தண்டட்டி கூட அணியாத கிழவி, விறகு தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், சாலையில் இட்லி விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, தள்ளு வண்டி இருக்கிறவங்க கூட கட்டி பிடிச்சி அவர் அங்கே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பார். போட்டோ எடுத்து வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை பாருங்களேன். இவர் நிற்கிறது பெரிய பெரிய ஆளு கூட நிற்பார், இவர் நிற்கிறது அன்றாடங்காட்சிகளோடு நிற்பாங்க. இப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, தலைகீழ் விகிதங்களாக இருந்தது. உயர்நிலை இங்கிட்டு வந்து தாழ்நிலை. மக்கள் எம்ஜிஆரை அப்படியே மேலே தூக்கிட்டு போனாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படியே கீழே வந்துச்சு. சிவாஜி கணேசனுக்கு ரசிகர்களாகவே இருந்தார்கள், ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு தொண்டர்களாக மாறினார்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த தொண்டர்களுடைய பலமாக அவர் மாறியதால் தன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் பிரச்சாரத்தையும் யாரையும் எதிர்பார்க்காமல் அவர் செலவழித்ததால் பிற்காலத்தில் எவரும் அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றும் இடத்தில் வந்து அவர் உட்கார்ற இடத்துல இருந்தார். எம்ஜிஆர் அவர்களை காங்கிரஸும் கைவிட்டது, ராஜாஜியும் கைவிட்டார். யார்? சிவாஜி கணேசன் அவர்களை காங்கிரஸும் கைவிட்டது, ராஜாஜியும் கைவிட்டார், காமராஜரும் கைவிட்டார். ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட வழி இல்லாமல் ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆனார், சிறுசேமிப்புத்துறை தலைவராக மாறினார், முதலமைச்சராகவே மாறி தமிழ்நாட்டின் தலையெழுத்தை எழுதக்கூடிய சக்தியாக மாறினார்கள். வேறு துருவங்கள், இரண்டு பேரும் திரைத்துறைக்குள் இருந்து வெளியே வந்தவர்கள். உண்டான மாற்றம் இருக்கு இல்லையா, அது மிக பயங்கரமானது. ஆனாலும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் சிவாஜி கணேசன் காத்து நின்றார். அதை நான் பேசியிருக்கிற முழுமையான காணொளியாக ஒரு முறை நான் போடுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.